மேட்டுப்பாளையம் அருகே முன்னாள் ஊராட்சி தலைவரின் தோட்டத்தில் போடப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி பள்ளி மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோவை மாவட்டம் சிறுமுகை அடுத்துள்ள இழுப்பநத்தம் கிராமத்தில் நாணல்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி பழனிசாமி. இவரது தோட்டத்திற்கு அருகில் வீரபத்ரன் என்பவரது தோட்டம் உள்ளது. வீரபத்ரனின் மனைவி மல்லிகா இழுப்பநத்தம் கிராம முன்னாள் ஊராட்சி தலைவர் ஆவார். வீரபத்ரன் பயிரிட்டுள்ள வாழைப்பயிர்களை காட்டுப்பன்றிகளிடமிருந்து காப்பாற்ற தோட்டத்தை சுற்றி சட்டவிரோதமாக தாழ்வழுத்த மின்வேலி அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பழனிசாமியின் 13 வயது மகன் ஹரிபிரசாத் அங்கு விளையாட சென்றபோது மின்வேலியில் சிக்கி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனடியாக மாணவனின் உடலை அங்கிருந்து அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீரபத்ரன் தலைமறைவாகிவிட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிறுமுகை போலீசார் மாணவனின் உடலை பிணக்கூராய்விற்கு எடுத்துச் செல்ல முயன்றனர். ஆனால் வீரபத்ரனை கைது செய்யும் வரை சடலத்தை எடுக்கவிட மாட்டோம் என கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மல்லிகா தனது தோட்டத்தில் உள்ள மின்வேலியில் சிக்கித்தான் மாணவன் உயிரிழந்ததாக எழுதி கொடுத்ததை தொடர்ந்து மாணவனின் உடலை போலீசார் எடுத்துச் சென்றனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகி உள்ள வீரபத்ரனை தேடி வருகின்றனர்.